செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வாழ்வினில் ஒளி காணும் வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்தவே தினம் தினம் வணங்கிடுவேன் தினம் தினம் வணங்கிடுவேன் கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடிடுவேன் தினம் தினம் வணங்கிடுவேன் கோவிந்தா என்று நான் பாடிடுவேன் வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே நாராயணா நாராயணா கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்தனா தினம் தினம் துதிப்பேனே கோவிந்தா 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 என்று நான் பாடுவேனே கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடுவேனே ஓம் நமோ நாராயணா நாராயணா அறிவோம் நமோ நாராயண நாராயண நமகே நமச்சிவாய நமகே கலகம் சங்கத்தில் கலகம் வேனிலும் கலகம் கலகம் இன்னைக்கு அவசியம் கலகம் உண்டு நீமர் நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம் ஆனை முகத்தனே ஐந்து கரத்தனே பானை வைத்தோனே பரம்பொருள் போட்டுவனே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கி விநாயகனே உன் துதி பாடினான் எந்த ஒரு செயலும் தொடங்கிடுவேன் விநாயகனே உன் துதி நான் பாடுவேன் விநாயகனே உன் துதி நான் பாடுவேன் விநாயகனே புது பாட்டியா குடியை கெடுத்தே விட்டாட்டா ஆனை முகத்தான் ஐந்து கரத்தான் அவதரித்தான் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் முருகனின் அண்ணன் கணபதியே முருகனின் அண்ணன் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே முருகனின் அண்ணன் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அவனே முதற் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் பீடிகள் அகப்படும் கருப்பொருள் அன்பெனும் பீடிகள் அகப்படும் கருப்பொருள் ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் பொருள் உலகிற்கும் ஒளி தரும் பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பொங்கார தனிப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பொருள் ஆக்கும் கடவுள் நடேசனை நினையே கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேச
பரமனை நினை நாராயண நமக. தூங்குறானா எழுப்பிடுங்கப்பா. நாராயண நமக நாராயண நமக. இது என்னடா கோலம்? நான் கண்டு ஒன்னே நாராயணாய கண்டு ஒன்னே நாராயண நமக. பராபரத்திலே பராந்த வண்டி பரத்திலே சொந்த வண்டி சோத்திலே சக்தி வண்டி சக்தியிலே நாலு பரத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் அப்பு வாய்வு சீரகம் சோம்பு வெந்தயம் மல்லி கடுகு என்று சொல்லக்கூடிய 5 பொருளையும் வெயிலில் காய வைத்து அரைத்து வந்தால் மிளகாய் தூள் என்று வரும் அதாகப்பட்டது. பராபரத்திலே பரந்த வண்டி பரத்திலே சொந்த வண்டி கத்திலே நாதம் நாதத்திலே விந்து காலையிலே சம்பளம் என்று அதற்கு உழைத்து வாய்வு 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 அதற்கு தேவை மிளகு. சாப்பிட்டால் கலகலன்று வாய் போகும். ஐயா யார் உண்டு நாரதர். அப்ப அவர் யாரு? நாரதரா? நீங்களா நாரதர்? நான் தான். நீர் நாரதர் என்றால் நான் யாரையா? ஊர்ல கேளுங்க நாரதர் யாருன்னு. அப்படி கட்ட மிருதத்துல அப்படி வாசிக்க. எப்பவுமே வாசிக்காது. சொன்னா புரியாது. சும்மா என்ன சும்மா அப்படியே இது என்ன? விநாயகமூர்த்தி வாத்தியார் எனக்கு. இது என்ன? வீணை. கலியுக வீணையா? சீரியல் வீணை. சிறிய வினையா? சீரியல் வீணை. யாரையா நீர்? நீங்க ஆடுக்கும் தோற்றத்திற்கும் இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நாரதர் நான் நிக்கிறேன், நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க என்ன லோக்கல் நாரதரா? அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கரகர பிரியா உத்ரா. இது கரகர பிரியா. கரகர பிரியா தொண்டை கரகரன் இருக்குல்ல. மோதக பிரியன் புண்ணியுத்தியன். என்னது? ஒரு நேரம் தான் சொல்ல முடியும், என்னதெல்லாம் கேட்க முடியாது நமக்கு. போஜன பிரியா உத்ரா. ருத்ரா. உத்ரா என்னடா ருத்ரா? எங்க அண்ணன் பொண்டாட்டி பேரு சித்ரா. டேய் யாரையா நீர்? நீங்க யாரு? நாரத மகாமுனிவர் என்று அழைப்பார். நான் நாரதர். திரவேகம் கிரேதாகம் துவாபரகம் கலியுகம் என்ற 4 யுகத்தில் இருக்கக்கூடியவன். அதனால் நாரதர் என்றும் நற்கலகங்களை நன்மையால் முடிப்பதால் கலகப்பிரியன் என்றும் ஞானங்களை செய்ப்பதால் காலப்பிரியன் என்றும் என்னை பலவாறாக அழைப்பது. கலகம் செஞ்சுதான் நற்கலகம் புற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகம். முந்தா நாள் எங்க ஊர்ல சுப்பிரமணிக்கு ஆறுமுகத்துக்கும் கலகம். அதனை கேட்டு இது மாதிரி சண்டை அடிச்சுக்கப்படாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு தீபம் சொன்னேன். அதான் ஒரு நாரதர். நல்ல விஷயம் அதாகப்பட்டது. அதோடு தங்கராசு மகளை முனீஸ்வரன் கூட்டிட்டு போயிட்டேன். அந்த புள்ள வேற சாதி, இவன் வேற சாதி. அவன் டபுள் எம்ஏ, இவன் சிங்கிள் எம்ஏ. இது உங்களுக்கு செத்து சரிப்பட்டு வராது, அவங்களையும் சேர்த்து வச்சேன். என்னையா பேசுற? என்ன பேசுற? என்ன பேச? ஈரேழு 14 அதலம் விதலம் ஆலகம் விதலம் பாலம் ஓடுவாலம் கம்மாய் ஏரி பாலக்கட்டை சைக்கிள் ஏறி போய் 18 புராணங்கள். பத்மபுராணம், பத்மபுராணம், பாகவத புராணம், பௌளிய புராணம், நாரதீய புராணம், ஆஞ்சநேய புராணம், மார்க்கண்டேய புராணம், பரமநேவத புராணம், ஆமர புராணம், பேசுங்க, மச்ச புராணம், கூர்ம புராணம், ராக புராணம், வாமன புராணம், நரசிம்ம புராணம், பிரம்ம புராணம். என்னதான் பேசுற? என்னதான் பேசுறீங்க? முகரையும் மூஞ்சி உசுர கொடுத்து புராணம் பேசுற என்ன? நாரதராணி அம்மா என்ன ஆமா. சரி நாரத இரியா. இப்ப நான் நாரதர் நீ நாரதர்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. சரி பேசி பாப்போம். 2 பேருக்கும் போட்டி. நான் தான் யாரு? போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் நாரதர். உண்மை இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே. அப்புறம் சரி என்ன பேசுவோம்? நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு நான் தயார். ஏன்னா கலகம் செய்யறது நம்ம வேலை. அது ஜாதகப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ரவி பிரசாத் மாமாட்ட பாடம் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்க யார்ட்ட கத்துக்கிட்டாங்க? என்ன உன் பிரச்சனை? இப்ப பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நான் பேசுறேன். என்ன பேசினாலும் பேசுவீங்களா? பேசத்தான் வந்திருக்கோம். அப்ப எதை பேசினாலும் பேசுவீங்க. பேசுவோம். உருவாய் அருவாய் உலகாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் குகனே. வருவாய் வருவாய் குகனே முருகனேன்னு சொல்லிருக்காங்க. குகன்னா யாரு? முருகன். அருள்வாய் அருள்வாய் ஒருவாய் ஒருவாய் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் வந்தவனையும் வந்தவனையும் வராதவனை வழி தெரியாமல் அங்கே கற்பாய் ஊரில் நின்று கூட்டிட்டு வந்த சிங்கராஜாவை 7:50க்கு வந்தான். இங்க வந்தது 9:50. அப்ப ஏன் காரணம்? நின்று கூட்டி வந்ததுதான் காரணம். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னநகர் சேவகா என்று தேவ வராதே வினையின் வினை தான் சொல்லிருக்காங்க.
ஏன்னா முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கரை சக்தி சரவண முத்தி கோரு வித்து கோருவர என போதும். பேசிட்டீங்களா? பத்தானே பேசுனேன். முக்கட்பரவர்க்கு சொல்லுங்கள் முற்பட்டது கற்பில் ஆகும். தீயாகும்னா என்னது? முக்கட்பரவர்க்கு சொல்லுங்கள் முற்பட்டது கற்பி திருவரு 30 மூவர் கத்தமர்கள் மடிவேடு. அத்திப்பழம் சாப்பிட்டா அடிகளுக்கு நல்லது. அத்திப்பழம் சாப்பிட்டா 10 தலை தத்தை கணதோடு ஒற்றை கறி வத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகர்கள் உறவாக. உண்டு 2 தலை 450. என்னது? ஆட்டு தலை. ஓ முகர 10 தலை தத்தை கணதோடு ஒற்றை கறி வத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகர்கள் உறவாக. 10 கரதத்தை கடவி வச்சி பியல் வச்சி துகவர் வச்சி கொண்டு வச்சி தரவிட ஒரு நாள். அக்கா உட்காருங்க. ஏன் போறியா? பேசுங்க. உங்களுக்கு தான் பேசுங்க. பேசுங்க. நான் என்ன பேசுறேன்? சேகி அராகத் சிங் இங்கே அருமையாக கவி பேசி நாட்டு மக்களிடம் பல அறிவுரைகளை சொன்ன நாரதர் இங்கே மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்னேன். ஹலோ ஹலோ பல அறிவுரைகளை எடுத்து சொல்லி பல கருத்துக்களை நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்லிய அன்பு நாரதர் பல கவிகளை பேசி கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சுற்றி இந்த கம்பா திணையத்தூர் தொண்டி பக்கம் உள்ள திணையத்தூர் கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து கையு உயிரப்பு எல்லாரும் கையும் ஒடிச்சு முடிய மாத்துங்க. கடந்து அவளை கத்தி கை தட்டாம பூரா உட்காந்துட்டு பெண்ணை கையை தட்டு என்னையா கொடுமையா இருக்கு. நான் தாங்க பேசினேன். ஐயா என்னையா நீங்க என்ன அந்த இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாடுறவரா நீங்க? அப்படியா? ஹரே ராமான்னு பாடுவீங்களா அவங்களா? அப்படியா? அறிவுரை எடுத்து சொன்ன அடுத்து எப்ப நாளை கார்த்திராஜா நாதர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். கார்சேரி கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்குகிறோம். நீங்க வாங்க ஐயா. நீங்க அவர் பேசுன கேட்டீங்களா? என்ன பேசினாரு தெரியுமா? பல அறிவுரைகளை எடுத்து சொன்னார். முகரை சொன்னார் 2 தலை ஆட்டு தலை 450 ரூபாங்கிறான் பைத்தியக்காரப்ப. அம்மா அது யாருக்கான்னு தெரியுமா? ஏயா 2 தலை ஆட்டு தலை எவ்வளவு காசுன்னு யாருக்கும் தெரியாதா? அண்ணே நீங்க ஏன் விவரம் உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியல. சரி இங்க இருங்க. ஒண்ணு வேணாம். நீங்க ஒரே ஒரு 2 நிமிஷம் இங்கே நில்லுங்க. இப்ப 2 பேருக்கும் போட்டியின் முடிவுல தான் யார் நாரதர்னு சொல்லுவோன்னு சொன்னேன். சரியா? இந்த லட்சணத்துல நீங்க இடையில இன்னும் முடியலையா? முகரை நீவோட தெரியாம அங்க கிளம்பி தெரியாமல இல்ல இருங்க நீ தேவையில்லாம குண்டு பையனா ஒழுங்கு மரியாதையா வாயை பத்திக்கிட்டு பாராட்டி மாலை ஒட்டி கப்பு கொடுத்துட்டாங்களே நீங்க இருங்க. விவரம் தெரியாம இருங்க. சரி. இந்த உலகத்துல இதிகாசங்கள் என்பது 2. ஆமா. ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியது ராமாயணத்தை ஆமா ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டேன். சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாரு? பைத்தியக்காரப்பல மரியாதை பேசணும். நாரதர மரியாதை பேசணும். இருவா ஒருவேளை இவன் சொல்லலைன்னு வைங்க, நான் கேட்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்லலைன்னா, ஒருவேளை அப்பையன் அவன் சொல்லலைன்னா இங்க என்ன முடிவுங்கிறதுக்கு ஒரு முடிவு. இந்த போட்டியின் முடிவுல அவன் வெற்றி பெற்றான்னா என்ன சொல்ல நான் கேக்குறேங்க. ஒருவேளை இவன் இந்த இடத்துல பதில் சொல்ல முடியலைன்னா அப்படி சொல்லுங்க. இப்பதான் போட்டிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஏயா ராமாயணத்தை எழுதியது யாரு? ராமாயணத்தை
ஏய் எழுதியது யாருன்னாங்க ஏங்க, ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு சொன்னாலே சேரணும். ராமாயணத்தை எழுதியது யாருன்னு? ராமாயணத்தை எழுதினது யாருன்னா ஆ. கம்பர் எழுதினார், ஏய் வால்மீகி எழுதினார், ஒட்டக்கூத்தர் எழுதினார். சரி, 3 பேரும் எழுதினாங்க. கம்பர் எழுதிய ராமாயணத்துக்கு பேர் என்ன பேரு? கம்ப ராமாயணம் பேரு. கம்ப ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு? கம்ப ராமாயணத்துல மொத்தம் 6 காண்டம். என்னென்ன காண்டம் சொல்லு? முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம், 4ஆம் காண்டம், 5ஆம் காண்டம், 6ஆம் காண்டம். ஏய் இப்ப எது கை கொடுத்த? 6 காண்டம் 6 காண்டம் என்ன காண்டம்? சொன்னார்ல. ஒன்னாவது முதல் காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம். ஏய் அறிவு கை தோத்தீங்க, தோத்த விடுறா. அவர் தெரியல. கம்ப மேல தூக்கிட்டு உனக்கு நினைவு இங்க வாங்க. நினைவு பரிசு வர கொடுக்க வந்துட்டேன். இங்கிட்டு வாயா, இங்கிட்டு வா. ஏயா முதல் 2வது 3வது 4வது 5வது சொல்றதா? தோல் கடுக்குது, வீணை கழட்டி வச்சிருவா. வீணை கழட்டி வச்சிருக்க சாமி. சாமி இங்க வா. 2 டேய் டேய் சொல்றேன். முதல் காண்டம் பேர் என்ன? முதல் காண்டம் பேர் வந்து சாமி அவர்களே, நாரத மகரிஷி அந்த வீணை கழட்டி வைங்க. நாரதர் என்ன பண்ணா? அவன் நாரதரோட சொன்னா நாரதர் ஒழுங்கு மரியாதை. டேய் முதல் காண்டத்துக்கு பேர் என்னடா? சிஆர்எஸ் கம்பெனி தேவோட்ட பெரியாஸ்பத்திரியில் இருக்கு. என்னடா சியாரு? நாரதர் வேஷம் போட்டுருக்காங்க. என்னடா அது? வீணை அது. வீணை அது. இந்த லட்சணத்துல போரைக்கு மாலை வேற ஒரு தலையில நாரதர் மோரைய பத்தியா நல்ல திண்ணி மாடு. நல்ல பொலியறது மாடு மாதிரி இருந்துகிட்டு பாருண்ணே. அப்ப 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 ஊதா டிஷர்ட் நான் பாத்துக்கிறேன். என்னது? ஏண்டா நாரதர் மோர கட்டைய பாருங்க. மோர டேய் டேய் திண்ணி மாட்டு போல. இங்க வாடா. நீ முதல்ல நீ வாடா. இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாங்க. இங்க வா. உன்னை யாரு மாலை கொண்டு வந்து அவனுக்கு போட சொன்னது? அவரே பேசினார்ல அப்படியே. என்னடா பேசினா? வேணாம். என்ன பேசினா? என்ன பேசினா? அரை பல்லு எல்லாம் ஊத்து பேசினா. மோரே பாரு மோரே. டேய் குண்டு போயிடா. இங்க வாடா. இங்க வாடா. எவ்வளவு கவி பேசினாரு. கை பேசினானா? இங்க வர சொல்லு. அவனை ஒரு கை பேச சொல்லு. இங்க வாடா. ஏய் நாரதர் மோரைய பாரு. மொச புடிக்கிறோம். அவனை நல்லா விளக்கமா இருக்கு கடஞ்சா எடுத்து அடிச்சு அங்கி மொச போடுவாங்க. புடிக்கிறோம் சொன்னாலே. என்னடா? என்ன? ஏய் வேணா வேணா வேணா. கவி பேசினாரா இவருக்கு மாலை நினைவு பரிசு. இங்க வாடா. இங்க வாடா. இப்போ அடிங்க பாப்போம். உன்னை யாரா நாரத வருஷம் போட சொன்னது? டேய் இந்தடா. ஐயோ கொரோனா எப்படி நீங்க போறாதால. எங்க கட்டி உன்னை நாரத வருஷம் யாரா போட சொன்னது? யார் எங்க அண்ணன் எங்க இண்டானே கூட்டி வந்து ஆளக்கானமே. டேய் இங்க வா. இங்க வா. இவன் பேசுனான் இல்ல. இவன் நேரம் என்ன பேசுனா? இங்க வா. என்ன நானும் பேசுவேன். யாரு? இந்த மாதிரி இந்த பேச்சு தான் ஆகாது. இங்க வா. இருங்க. அவன் டேய் டேய் அவருக்கு தெரியும் என்ன. வாய் புத்ரா வாய். இவன் நேரம் என்ன பேசுனான்னு தெரியுமா? என்னானாலும் பேசுவேன். டேய் என்ன பேசுவான்னு கேட்கல. என்ன பேசுனான்னு தெரியுமான்னு கேக்குறேன். ஏதா தெரிஞ்சா சொல்லு. என்ன பேச? என்னடா அண்ணே என்னடா உன்னோட இது தெரியாதுண்ணே. ஏய், உனக்கு தெரியாதுண்ணே. இங்க வா. ராமாயணம் பேசுங்க. சரி அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன் பேசுவேன். நீ வாங்க. அண்ணன் என்ன நொண்ணா பேசுறேன். நான் உனக்கு எப்ப தெரியுமா நான் ராமாயணம்? பேசுறேன்னு சொன்னேன். உனக்கு ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியாதா? சின்ன சின்ன காரியம் எங்க அண்ணன் கேட்காதீங்க. ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா. 6 காண்டத்துக்கும் பேர் மட்டும் என்னன்னு சொல்லு. என்னன்னு 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் சரியா சொல்லிட்டேனா? நீங்க இருங்க. ஏய் நான் வரவே இல்லையா உங்களோட? இருங்க, உங்களுக்கு 6 காண்ட பேர் தானே சொன்னேன். ஆமா. காலையில 10 மணியா போல நீங்க என்னோட வாங்க. காலையில 10 மணி போல. மதுரை பெரியாஸ்பத்திரியில ஒரு டப்பா புல்லா இருக்கு. என்னது? அது என்னென்ன கம்பெனின்னு நான் பார்த்து. அங்க எதுக்குடா வாங்கணும்? அதுதான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. காரியாவட்டில் வச்சிருக்கா வெளியில நல்லா அப்படி இப்படி அள்ளவே பார்த்துக்க. நீங்க என்னது? காண்டாம். எரும மாட்டு பேருடா. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்கள் கம்பர் எழுதியது. அது ருத்ர காண்டம், இது குத்திர காண்டம்.
இந்த லட்சணத்துல இவர் பேசுறாரா, இவருக்கு மாலை வர கொண்டுட்டு வந்துட்டாரு. இருங்க இருங்க, ஒரு ஆளை பாராட்டிட்டா உங்களுக்கு இதா இருக்கு. அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் நான் அப்படி ஆள் கிடையாது. பேசுங்கப்பா. நான் பேசுறத திரும்ப மட்டும் பேசுறேன். உன்ட கேள்வி எல்லாம் கேட்கல, புதுசா ஒரு கேள்வி. நீங்க பேசுறத திரும்ப பேசு. நான் என்ன பேசுறனோ அத திரும்ப மட்டும் பேசுறேன். பேசுவோம். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். சொல்லு, நீ சொல்லுவா. அவனுக்கு நீ தான் மழை விட்ட என்ன? ஏன்னா 2 பேரும் பத்தான் வாய் அவ்வளவு வாய் பேசுனிய. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா? கட்டாயம் பாடுவேன். சொல்லு, பேசியா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நொன்னா கிழமை எல்லாம் இல்ல, திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். சாமி இன்னைக்கு நான் மௌன விரதம். இங்க வாங்க. என்ன 2 பேரையும் இன்னைக்கு உரிச்சு அடி போட்டுறீங்க. அண்ணனை தொட்டு பாருங்க. சொல்லு, திகட சக்கர சமூகம் ஐந்துலான். திகட சக்கர சமூகம். சமூகமா? கந்தசாமி. ஏய், செம்முகம் ஐந்துலான். செம்முகம் ஐந்துலான். சகட சக்கர தாமரையாகன். என்னன்னு சொல்ற? அப்ப ஹிந்திக்காரனா? உங்களுக்கு தமிழே தெரியாதா? கைத்தல நிறகனி அப்பம் டபுள் புரி கப்பிய கரிமுக நடிமேனி. तुम से बिहार कते दिबिर कोलो ये मेरा எல்லி ஓதி ये कौन बात करे? யாருமே உன்னை கூப்பிடல. இங்க வா ராஜா, உன்னை யாருமே கூப்பிடல. சரி, நான் பேசுறது தமிழ் இல்ல, உங்களுக்கு புரியல அப்படிதானே? புரியுற மாதிரி பேசுறேன். சொல்லவா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நன்றாக நடக்கின்றதோ அது நன்றாகவே. எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையது எதை நீ இழந்தாய்? எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழுகின்றாய்? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. இங்க இருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. என்ன ஆகுது? வடை ரொம்ப பெருமையா பேசிய அண்ணன் அவர்களுக்கு மற்றொரு வடை. ஐயோ, மாலை எங்க போட்டோம்னு தெரியல. இங்க வா தம்பி, மற்றொரு வடை இல்ல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. அதான் சொல்லிட்டோம்ல. என்ன சொல்லுவாங்க? ஓயாம நான் சொல்றேன். ஒரு வடைன்னா சொல்ல முடியும். மற்றொருவருடையதாகிறது. சரியா தானே சொன்னேன்? ஏய், நான் சொல்லணும் சரியா சொன்னியா? மற்றொரு வடையாகிறது. மற்றொரு வடையால ஆகல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு ஒருவர் வடையாகிறது. மற்றொரு ஒருவர் வடையாகிறது. டேய், இங்க வரியா? மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையதாகிறது. சொல்லிட்டேன் தாமே. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொருவருடையதாகிறது. ஆஹா, சரிண்ணே. வியாபாரம் 1/2 கிலோ, எனக்கு ஒரு 1/2 கிலோ இருந்தா கொடுங்க. என்னது? ஏய் ஏய் ஏய், நான் மாட்டிக்கிட்டு நீங்க என்கிட்ட நீங்க மாட்டிக்கடா. உங்கள்ட்ட தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஐயா, நாங்க நாரதரும் இல்ல, யாரும் இல்ல. எனக்கு தெரியும். மோரே இப்ப இந்த இடத்துக்கு உன்னைய பார்த்தா யாராவது நாரதன் சொல்லுவாரடா? ஆனா இந்த இடத்துல நான் யாருன்னு நீ ஒரு ஆள் தான் எனக்கு உள்ள. இவன் நாரதன். என்னடா என்ன என்ன 150 ரூபாய்க்கு சந்தையில வாங்குனது. நீ இதுல இவருக்கு ஒத்து நீ அட்டிக்கு மண்டை நேரம் உடைச்சு விட்டுருவேன். என் கண்ணுலே வரக்கூடாது. பைய தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு ஓடி போயிருக்க 2 பேரும். சரியா? டேய் இந்தடா. என்னன்னா உண்டு போயில வெளுத்து போறேன். அத்தால யாரா? டீசெண்டா பேசுங்க. அப்படியே என்ன பைத்தியார மாதிரி நிக்கிறீங்க? என்ன டீசெண்டா பேசுங்க. சரி, நீ சொல்லு. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. 2 பேரும் வடை தின்னி பையில இருப்பாங்க. உனக்கு வடை வடை இல்லடா, மற்றொருவருடையதாகிறது. கரெக்டா 5:40க்கு வடை சாப்பிடுறோம். 2 வடை ஒரு ஹார்லிக்ஸ்னே.
ஏய் நீ என்ன என்னமோ பத்தியமா நிக்கிறீங்க நல்ல உள்ள மரியாதை உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்ன மரியாதை எப்ப வருது மரியாதை ஓ எங்க அண்ணனை கை வச்சு அடிக்காதீங்க. கை வைக்காதீங்க. என்ன வரக்கூடாது இந்த பக்கமே சரியா இந்த பக்கமே வரக்கூடாது ஓடி போயிடணும் அடுத்த ஆள் வர சொல்லு அடுத்த ஆள் யாருடா யார் வேணுமா என்ன யார் வேணும்னு கேக்குற ஆமா, 2 பேர் இருக்காங்க. யார் வேணும்னு கேக்குறாங்க. யார வர சொல்லுவீங்க நீங்க யார் வர சொன்னாலும் வர சொல்லுவான். அப்படியா வேண்டுதே. எவ்வளவு தருவீங்க? எதுக்கு ஏங்க அப்புறம் சொல்றீங்க அப்புறம் அவங்க போக்குவரத்து செலவு இருக்கு. செலவு செலவு. சரி நாளை போய் வர சொல்றேன். சரி வேண்டாம் அமௌண்ட் எதுக்கு உங்க ஆளை குட்டியாயா ஆளை கூட்டாரா? ஆயாரே இப்ப என்ன சொல்றாரு பரவாயில்ல தெரியுமா? கூட்டியாந்து விடவான். பரவாயில்ல நம்ம இன்னையிலேருந்து அந்த தொழிலை ஆரம்பிச்சிருவோம். நீதான் இன்னைக்கு புதன்கிழமை முதல் நாள். நீதான் கணக்கு பிள்ளை. நான் கணக்கு பிள்ளை. எங்க டோக்கன் கொடுக்குறவன் தவறா பாரு. இவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன். பொங்க வைக்கிறது கிடா விட்டுறது எதுக்கு எடுத்தாலும் நான் ரெடி. அந்த ரூம் போல சுத்தம் பண்றவன் அவன். அவன் அப்ப இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணே வெள்ளையம்மா என்ன அம்புட்டு உள்ள இருந்து ஆம்பளை வராங்க ஒண்ணுமே புரியலையே. இது நாடா குட்டாயா குமார் லார்ச்சாடா? டோக்கன்ரா. அத்தங்கு என்னது என்னடா மானே மகிழே மரகத குயிலே திம் திம் மானே மகிழே மரகத குயில் மரகத குயிலே தேனே நான் பாடும் செம்மா பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாலே வெண்பாட்டே உன்னை எண்ணினாதா ஒரு ஊர் போல போனே தன்னந்தனியாக நிற்கும் போல பூத்த சோலையிலே பொன்னான மழையிலே நீ வந்த வேளையிலே மயிலே காம உன்னை குடிச்சானே இந்த கனிமாமா குடகு மலை பாட்டில் ஒரு பாட்டு கேக்குதா உன் பைங்கிலி ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது ஏதோ ஏடா பண்ற மறந்தால் தானே மறந்தால் தானே நினைக்கணும் மாமா இனிவே நீதானே மனசு நிறைஞ்சது மாமா நினைச்சி தவிச்சேனே நான் தானே புதுவிட்ட ராசா மணந்தடுமா மாட்டேன் ஊரென்று சொன்னா என்ன ஓ பேர சொல்லி மாமா உலகு மலை காத்து வரும் பாட்டு பைங்கிலி என்ன போயிட்டீங்க சோறு இல்லாம இருந்துருவாங்களா பொம்பளை இல்லாம